ராஜராஜ சோழன்ல இருந்து ஆரம்பிச்சு நெப்போலியன் வரை பிரிட்டிஷ்காரர் வரை இந்த பர்மான்ற ஒரு கண்ட்ரியை வந்து எல்லா அரசர்களும் சரி அவங்க கையில வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மரத்துக்காக தான் உலக புகழ் பெற்ற பர்மா தேக்கு. பர்மானா தேக்கு, தேக்குனா பர்மா. இந்த பர்மா தேக்கு மரம் அந்த காலத்துல கப்பல் கட்டுவதற்கு வந்து ஒரு 1200-300 வருஷமாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு மரமா இருந்தது. ஏன்னா அதுல சிலிக்கோன்ற ஒரு ஆயில் இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த ஆயில் வந்து கடல்ல உப்பு தண்ணியில அரிக்காது. நம்மளுடைய காரக்கூடிய செட்டியார்கள் கட்டுமானத்திலுமே இந்த பர்மா தேக்கு மரங்கள் ரொம்ப 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 புகழ் பெற்ற. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 1.5 லட்சம் செடி பர்மா தேக்கு செடிகள் வச்சிருக்கேன். இப்ப இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து பர்மா தேக்கு சீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கிழங்குகளா மாத்துவோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதை புடிங்க காமிக்கனா இந்த மாதிரி வந்து கிழங்குகளா மாத்துவோம். இந்த மாதிரி கிழங்குகளா மாத்தி ஒரு 8 மாசம் கழிச்சு இந்த மாதிரி பேக்ல போட்டிருப்போம். அப்படி பேக்ல போட்டுட்டு தான் இந்த மாதிரி வந்து நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். நான் பர்மாவுக்கு டிராவல் பண்ணி அங்க நிறைய காடுகளுக்கு உள்ளார போய் நிறைய ரிசர்ச் பண்ணி பர்மா தேக்கு செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிருக்கேன். பர்மா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா மரங்களை, அதாவது வெட்டப்பட்ட மரங்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தடை பண்ணிட்டதுனாலையும், இன்னொன்னு இதோட பளபளப்பு தன்மை ரேட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மா தேக்கு வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு மாஸ் இருக்கிறதுனாலையும் உலக லெவல்ல வந்து இது வந்து ஒரு வாண்டட் இருக்கு. அதனால வந்து நமக்கு அப்படியாப்பட்ட தேக்கு மரங்கள் நமக்கு செடிகளா கிடைக்கும் போது நம்மளுடைய தோட்டத்திலுமே வளர்க்கலாமே. இந்த செடிகள் குறைந்தபட்சம் 2 என்ற எண்ணிக்கையில கொரியர் சர்வீஸ் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.